Hi viewers, இது Flavor Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கடையில வாங்குன மாவு வச்சு தான் இன்னைக்கு நம்ம பண்ணிக்க போறோம். எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு ஓமம் இது மட்டும் தான் தேவை. இப்போ நம்ம இது எல்லா மாவையும் ஒண்ணா சேர்த்துட்டு முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபங்க. ரொம்ப சட்டுன்னு மாவு ரெடி பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே முறுக்கு ரெடி பண்ணிட முடியும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 எண்ணிக்கையில் முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். மாவு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லை மாதிரி இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போது நம்ம மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி முறுக்கு அச்சில் வச்சுட்டு ஒரு எண்ணெய் தடவுன கரண்டியில் இதை வந்து நம்ம முறுக்கு நம்ம தேவையான ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு தேவையான மாவு எடுத்து அச்சில் சேர்த்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க மாவை கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா சட்டுன்னு காஞ்சிரும். உங்களுக்கு அடுத்தடுத்த முறுக்கு வந்து பிழிய வராது. இன்கேஸ் நீங்கள் முறுக்கு பிழியும் போது உடஞ்சி வருது அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மாவோட பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் லோ ஃபயரில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க முறுக்கை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த மாதிரி அடுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா முறுக்கு வந்து எண்ணெயில் போடவுமே உதிர்ந்து வர ஆரம்பிச்சிரும். முறுக்கு ரொம்ப செவந்து கலர் மாறுற வரைக்கும் பொரிக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி பொரிச்சிங்க அப்படின்னா கடுகடுன்னு ஆயிரும். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போதே வந்து ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா அதில் பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிரும். அந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கிறிஸ்பியான முறுக்கு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. கடையில் வாங்கின மாவு வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ளேவர் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.